ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவல் மகா உற்சவ நேரம். நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். 3 ஹவர்ஸில் விடை கொடுக்கக்கூடிய பவர் இந்த மகா உற்சவ நேரத்துக்கு இருக்குது. அதுவும் பர்டிகுலராக இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் தேவாதி தேவர்களும் சித்தர்களும் தெய்வங்களுமே கூட செய்யுமா இந்த வழிபாடு. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நேரம்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம கூட ட்ரை பண்ணுறது எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது 3 ஹவர்ஸில் உங்களுக்கு ஒரு பவர் காமிக்கும். அதுதான் இதோட ஸ்பெஷலே. ஸோ வீடியோ இந்த உற்சவ நேரம்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கு நான் அதை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கேன். இன்றைக்கி மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். இன்றைக்கே தொடங்குது. இன்றைக்கி தொடங்கி நாளைக்கு வர இருக்குது. எந்த டைமுங்கிறது சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இது நவமூலிகாகத்துக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னா 3ஆம் தேதி வருது. 2ஆம் தேதி வரை நீங்கள் பெயர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு 2 டேஸ் தான் டைம் இருக்குது நீங்கள் பெயர் கொடுக்குறக்கு. நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவமூலிகாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பேர் கொடுக்கணும், இதுக்கு என்ன ப்ரொசீஜர், இது எல்லாமே நல்லா தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, உங்களுக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியல, நானும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை எனக்கும் பேர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பினாலே போதும். நீங்கள் இதை பற்றி இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க அவசியம் ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. இப்போ லாஸ்ட்டு 2 டேஸ் அப்படிங்கும்போது கட்டாயம் எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. அந்த 2-3 டேஸில் ரெகுலராக கொடுக்குறவங்க, 5 இயர்ஸாக பண்ணுறவங்க அத்தனை பேரும் ட்ரை பண்ணுவாங்க. அதனால் சில பேர்த்துக்கு சர்வர் இஷ்யூஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் உங்களால் பேமெண்ட் பண்ண முடியலன்னா சொல்லுங்கள், நான் ஆல்டர்னேட்டிவ் நம்பர் உங்களுக்கு நான் தரேன். வேறு நம்பர் நான் தரேன், நீங்கள் அதில் பண்ணலாம். எங்கிட்ட சொல்லணும், சரிங்களா? அதுக்கு பார்த்துக்கோங்க. அதே போல் ஒரு சிஸ்டர் அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, 3 ஹவர்ஸில் உங்களுக்கு பவர் காமிக்கணும். என்ன விஷயங்கிறத பார்த்துடலாம், சரிங்களா? ஒவ்வொரு நவமொழி யாகத்திற்கு பெயர் கொடுத்திருந்தும் 9 பஞ்சமி முடிஞ்சு அங்கிட்டு ஒரு வாரத்தில் வீடு விட்டு அதன் மூலியம் பேங்க் லோன் அடைச்ச சிஸ்டர். மிக்க நன்றி சிஸ்டர். உங்கள் மூலியமாக தான் நவமொழி யாகம் எங்களுக்கு தெரிய வந்தது. அன்னை வராயி அன்னையிற்கும் சாய் அப்பாவிற்கும் நன்றி சிஸ்டர். உங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி சகோதரி. எனக்குமே கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடன் பிரச்சனையினால் ரொம்ப அவதிப்பட்டு இருந்தாங்க. அது பேங்க் லோன் கட்ட முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்களோட ஒரு வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டை விற்று தான் அவங்க கடன் கட்டணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். அந்த வீடு விற்கிறக்குள்ளே பல போராட்டங்கள், ஏகப்பட்ட தடங்கல்கள், நிறைய பிரச்சனை இருந்துச்சு. 9 பஞ்சமிக்குள்ளே முடிச்சு கொடுமான்னு கேட்டது கரெக்டாக அந்த 9 பஞ்சமிலே முடிஞ்சிருச்சு. அதுதான் அந்த சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு டவுட் வரும், கம்பல்சரி நம்ம 9 பஞ்சமி பண்ணணுமா நவமூலிகாகத்துக்கு அப்படின்னு. அப்படி கிடையாதுங்க. இது 9 பஞ்சமிங்கிறது எப்பேற்பட்ட நடக்காத விஷயத்தையும் நடத்தி காமிச்சிரும். அதனால் 9 அப்படிங்கிறது, சரிங்களா? நிறைய பேர்த்துக்கு 1-2 பஞ்சமியுமே நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரே பஞ்சமியில் ரிசல்ட் கிடச்சிரும். போன பஞ்சமிக்கு பேர் கொடுப்பாங்க, இந்த பஞ்சமியில் நடந்திருக்கும், அடுத்த வாட்டி வேறு பஞ்சமிக்கு பேர் கொடுப்பாங்க. இப்படி தான் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. 9 பஞ்சமிங்கிறது இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்குது. அப்படிங்கிறனால 9 பஞ்சமிக்குள்ளே நடக்கணுங்க வேண்டிட்டு பண்ணுவாங்க. அது அதே போல் நடந்துடும். அதுதான் அந்த சிஸ்டர் சொல்லியிருக்கிறது. வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா, வராகமுத்து சித்தரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கள், அது போதும். இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவல் நான் சொன்னேன் இல்லைங்களா, மகா உற்சவ நேரம். நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும் மகா உற்சவ நேரம்னா என்னென்னு. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நேரம். மகா உற்சவ நேரம்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். அதாவது நமக்கெல்லாம் உக்கிர தெய்வங்களை வழிபாடு பண்ணுறக்கு ஒரு பயம் இருக்கும். ஆனால் அந்த சுவாமியோட பவர் என்னங்கிறது மட்டும் நமக்கு தெரியும். காளி ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, ஆனால் அவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். அந்த சாமியெல்லாம் வீட்டில் வச்சு கும்பிட்றக்கே ஒரு பயமாக இருக்கும். அப்படிலாம் பயந்துட்டே நம்ம காளி அந்த மாதிரி தெய்வங்கள்லாம் கும்பிடவே மாட்டோம். ஆனால் இந்த மகா உற்சவ நேரம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் காலையில் ஆரம்பித்து எந்த உக்கிர தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல, மாசாணி அம்மன், காலபைரவர், எந்த தெய்வமாக, நரசிம்மர் உட்பட எந்த சுவாமியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தெய்வங்களோட அனுகிரகத்தையும் அவங்களோட ஆசீர்வாதத்தையும் நம்ம இந்த நேரத்தில் ஈஸியாக வாங்க முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் மகா உற்சவ நேரம் அப்படிங்கிற ஒரு நேரம் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த நேரத்தில் நீங்கள் எது கேட்டாலும் அந்த 3 மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு பவர் காமிக்குமா, அத்தனை ஒரு சக்தி இருக்குது. அதுவும் பர்டிகுலராக இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு என்னென்னா, மகா உற்சவ நேரில் உச்சினிக்காளி வழிபாடுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? மகா உற்சவ நேரத்தில் உச்சினிக்காளி வழிபாடு பண்ணுறதுங்கிறது தேவர்கள், சித்தர்கள், தேவாதி தேவர்கள், தெய்வம் உட்பட அந்த உச்சினிக்காளியை உற்சவ நேரத்தில் வழிபாடு பண்ணுமா. நம்மளோட வராகமுத்து சித்தரை அவர்களோட குறிப்பிலேருந்து சொல்லப்பட்ட அந்த விஷயம் பல பேருக்கும் தெரியாது. உச்சினிக்காளி வழிபாடுங்கிறது சில கோவில்களில் பண்ணுவாங்க, சில கோவில்கள் இருக்கிற இடத்துல பண்ணுவாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க.
ஆனால் உச்சினிக்காளி வழிபாடுங்கிறது உற்சவ நேரத்தில் செய்கிறது ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் உங்களோட எந்த கோரிக்கையாக இருந்தாலும் எவ்வளோ விஷயமா இருந்தாலும் நீங்கள் வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கையோடு இந்த நேரத்தை நீங்கள் கும்பிடணும். நீங்கள் எதை நினச்சி கேட்டாலும் அந்த 3 மணி நேரத்தில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு பதிலுங்கிறது கண்டிப்பாக கொடுப்பாங்க. உச்சினிக்காளியை இந்த நேரத்தில் எப்படி வழிபாடு பண்ணணுங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு மகா உற்சவ நேரம் டைமிங்கை நம்ம பார்த்துடலாம். மகா உற்சவ நேரம் வந்து இன்றைக்கி இருந்து தொடங்குதுங்க. இன்றைக்கி மாலை, அதாவது 31ஆம் இன்றைக்கி மாலை 8:40க்கு ராத்திரி தொடங்குது. சரிங்களா? தொடங்கி நாளைக்கு 1ஆம் 7:35 வரை, நாளைக்கு ராத்திரி வரை உங்களுக்கு டைமிங் இருக்குது. இந்த நேரம் மகா உற்சவ நேரம் முடியறதுக்குள்ளே நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் தாராளமாக பண்ணலாம். நம்ம இந்த வழிபாடு பண்ணுறக்கு எந்த மாதிரி பொருட்கள் தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த வழிபாடு பண்ணுறக்குங்க ஒரே ஒரு கருப்பு துணி நமக்கு வேணும். கருப்பு துணிங்கிறது நீங்கள் ஜாக்கெட் பிட் மாதிரி ஏதாவது கருப்பு துணி வச்சுருக்கலாம். இல்லை வீட்டில் ஏதாவது ஷால் மாதிரி கருப்பு துணி இருக்குன்னா அதை வாஷ் பண்ணி சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்குன்னா ஒரு 5 விளக்கு அதில் வைக்கிற அளவுக்கு, 5 விளக்கு அந்த கருப்பு துணி மேலே நம்ம வைக்கணும். அகல் விளக்கு. அந்த 5 விளக்கு வைக்கிற அளவுக்கு அந்த துணி வந்து நமக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி சதுரமாக வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு டவுட் வரும். எதுக்காக கருப்பு துணி வச்சு அது மேலே அகல் விளக்கு வச்சு வழிபாடு பண்ணுறோம், அது எதுக்காக அப்படிங்கிற மாதிரி இருக்கும். விளக்கு வந்து நம்ம இந்த மாதிரி தான் வைக்கணும். 5 விளக்கு இந்த பிக்சரில் எப்படி இருக்கும் அதே போல் வந்து வச்சுக்கோங்க. நெய் தீபமாக போடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேப்ப எண்ணெய் வந்து கிடைக்கும் கடையில். இந்த வேப்ப எண்ணெயில் போடுறது இன்னும் மகிமைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கலாம் கருப்பு துணி வச்சு வேப்ப எண்ணெய் போட்டு இதெல்லாம் கரெக்டாக? கருப்பு துணி வச்சு வழிபாடு ஃபஸ்ட்டு கடவுளுக்கு பண்ணுவாங்களா? அதுவும் காளி இந்த மாதிரி தெய்வங்களுக்கெல்லாம் கருப்பு துணியெல்லாம் ஆகாதுன்னு சொல்லுவாங்களே, இது என்ன விஷயங்கிறது புரியாமல் கூட நீங்கள் ஒரு டவுட்டில் இருக்கலாம். ஆனால் இந்த வழிபாட்டுக்கு இது இப்படி செய்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. எதற்காகனா, நீங்கள் ஒரு பயங்கரமான எதிரி தொல்லையில் இருக்கீங்க, எதிரிகள்னால என்னோடய வாழ்க்கையே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு மன சங்கடத்தில் இருக்கவங்களாகட்டும், இன்னொன்று நல்ல தொழிலில் கொடி கட்டி பறந்துருப்பாங்க, கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிருப்பாங்க, ஆனால் இன்றைக்கி ஒன்றுமே இல்லாதவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி நல்ல வருமானம் இருந்து கீழே போனவங்களாகட்டும், எனக்கு வாழ்க்கையில் வெறும் துயரத்தை மட்டுமே பார்க்குறேன், அவச்சொற்களை மட்டுமே கேட்குறேன், பழிகளை மட்டுமே கேட்குறேன், இந்த மாதிரியான வேதனையில் இருக்கவங்க கூட இந்த வழிபாடு இப்படி செய்யும் போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வழிபாடு இப்படி சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த கருப்பு துணியில் வச்சு நம்ம செய்யும் போது அது எல்லாம் அடிபட்டு போகும். அந்த பிரச்சனைகள் இருக்கிற இடம் தெரியாமல் க்ளீன் ஆகிடும் சொல்லுவாங்க. வேப்ப எண்ணெய் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்பான விஷயங்களை சரி பண்ணும். இந்த மந்திரத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓம் க்ரீம் உச்சினி காளிகாயை நமக. இந்த மந்திரத்தை 333 வாட்டி கண்டிப்பாக சொல்லணும். சரிங்களா? அதற்கு கம்மியாக கூட சொல்லக்கூடாது. 333 வாட்டி கட்டாயம் சொல்லியே ஆகணும். இந்த வழிபாட்டுக்கு இந்த மந்திரம் தான் பவர் கொடுக்கறது. அதனால் அவசியம் இந்த வழிபாட்டை நான் சொன்ன இந்த மகா உற்சவ நேரம் முடியறதுக்குள்ளே நீங்கள் பண்ணினா போதும். சரிங்களா? அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த வழிபாடெல்லாம் நீங்கள் முடித்ததுக்கப்புறம் அந்த கருப்பு துணியை எடுத்து மடித்து வச்சுக்கோங்க. மறுபடியும் உற்சவ நேரம் எதுக்காவது வருதுன்னா அப்போ நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். ஒரு வாட்டி உற்சவ நேரம் வரும்போதும் இந்த உச்சினி காளியை நீங்கள் வழிபாடு பண்ணுறது இன்னும் சிறப்பு. அதனால் இதை ஞாபகத்தில் வச்சுட்டு அந்த துணியை நீங்கள் கூட பயன்படுத்திக்கோங்க. வேப்ப எண்ணெயை நீங்கள் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் ஏதாவது வழிபாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். காளி எண்ணெயை வீட்டில் ஃபோட்டோவாக வச்சு தான் வழிபாடு பண்ணுங்கிறது இல்லைங்க. தீப ரூபத்தில் அவங்கள மனசார நினச்சி நீங்கள் வேண்டினாலே உடனே விடை கொடுக்குமா இந்த உற்சவ நேரம். அவ்வளோ பவர்ஃபுல். அதனால் இந்த நேரத்தில் வழிபாடு பண்ணுங்கள். இந்த நேரமெல்லாம் நமக்கு கிடைக்காது. உங்களுக்கு தெரியும், மகா உற்சவ நேரம் ரொம்ப ரேராக வரும். நீங்கள் கேலண்டர்லலாம் இது பார்க்க முடியாது. சித்தர்கள் குறிப்பில் குறிப்பிட்ட நேரம் இது. அதனால் கரெக்டாக அந்த நேரம் வரும்போது நீங்கள் விடாமல் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கனாலே அது எந்த விஷயமா இருந்தாலும் டக்குன்னு நடந்துடும். உங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும், பரவாயில்ல நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை கட்டாயம் கொடுக்கும். நம்பிக்கையோடு எந்த விஷயத்தை இருந்தாலும் செய்யுங்க. நீங்கள் முயற்சி பண்ணுறது பெருசு இல்லை, நம்பிக்கையோட ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. உங்களுக்கு அது அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் அந்த தெய்வம் மாற்றி கொடுக்கும். சரிங்களா? நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.